சோரே நாங்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் பரலோக நியாய சபையில உள்ளும் புறம் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால முத்திரிக்கப்பட்டிருந்த அந்த புஸ்தகத்தை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்த அவருடைய வலதுகரத்திலிருந்து வாங்கி அவர் அந்த ஒவ்வொன்றா உடைக்கிற பொழுது அந்த நித்தியமான ஆணைகள் அது ஒவ்வொரு அந்த முத்திரை உடைப்பிலையும் எப்படியாக அரசர்களை அவர் ஏற்படுத்தி மற்ற அந்த அரசர்களை அவர் இல்லாமலாக்கி அடுத்த அரசனை ஏற்படுத்தி சபையையும் கிறிஸ்துவையும் துன்புறுத்துகின்ற போலி சமயத்தையும் அதற்கு உறுதுணையாயிருக்கிற அரசாங்கத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறத குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் 4வது அதிகாரத்தில் இருந்து நாம அந்த 2 தரப்பினரும் கிறிஸ்துவால நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டு வாரணும். அதுல 1வது குதிரையில போன ஆள் நாங்கள் திபேரியு ராஜன் என்றத அந்த சூழமைவிலிருந்து அடையாளம் கண்டு அவருடைய வரலாற்றிலிருந்து அதை நாங்கள் கிறிஸ்து எழுதின வரலாற்றில் இன்னும் உறுதியா பார்த்திருக்கிறோம். 2வது முத்திரை அது கலிக்யூலா ராஜன், அத கிறிஸ்து அவர் ஏற்படுத்தி அவருடைய காலத்தில் எப்படி அவர் நியாயம் தீர்த்தார் என்றதை நாங்கள் கவனிக்கிறோம். இப்ப 3வது முத்திரை உடைக்கிற பொழுது எங்களுக்கு தெரியும் அடுத்தது கலிக்யூலாவுக்கு அடுத்ததாக எழும்பினது குளோடியஸ் கிலவதியு ராஜன் அல்ல கிலவதியு அரசன். அப்ப கிலவதியு ராஜன் ஊடாக இப்படி ஆண்டவர் அந்த அரசையும் போலி சமயங்களையும் அவர் நியாயம் தீர்க்கிறார் என்றதான் இப்ப அடுத்த பட்டத்தில் அவர் காட்டுறார். அத ஜோவானூடாக அவர் சபைக்கு ஆறுதலை கொடுக்கிறார். கர்த்தர் அவர் இந்த நாட்கள்லையும் அவர் அரசையும் போலி சமயத்தையும் அவர் நியாயம் தீர்க்கிறார் தான் என்றது. அதனால எங்களுடைய நாமல் துன்புறுத்தப்படுகிற பொழுது அதால வருகிற உபத்திரவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கையில அவர் சகல நீதியோடையும் அதை அவர் தீர்க்கிறார், பழி தீர்க்கிறார் என்றதான் இப்ப சபைக்கு எழுதி அங்க அவர்களை பிளப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியும் திபேரியு ராஜனுடைய ஆட்சியில அவன் ரோம அரசு அது பெரும் பேரரசினுடைய எல்லைகள் விரிவடைஞ்சு கொண்டு போச்சுது. அந்த கையில வில்லு பிடிச்சு கொண்டு அது நேரம் வெள்ள குதிரையில ஏறி போறதனூடாக எங்களுக்கு தெரியுது அந்த காசுல நாணயத்துல டைபீரியஸ் சீசருடைய வெளியிட்ட நாணயங்கள்ல அந்த சின்னம் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. 2வது அந்த சிவப்பு கலர் குதிரை அதுல அவன் கையில பட்டயம் ஒன்று கொடுக்கப்பட்டு அது ஒரு சின்ன கத்தி. அந்த கத்தியால அவன் குறிப்பாக அந்த குளோடியஸ் கலிக்யூலாவினூடாக நியாயம் தீர்க்கப்பட்ட ஆட்கள் செனட்டும் அல்லது நாம சொல்ல பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் தான் நியாயம் தீர்க்கப்பட்டது. கலிக்யூலாவுக்கு சரியான செனட்ல அவனுடைய காலத்தில் இந்த நிறைய பேரை அவன் தந்த கட்டளைப்படி கனவேற கொலை செய்தான், தூக்கில போட்டான். நிறைய நைட்ஸ் என்று சொல்றது அதாவது பெரும் பிரபுக்களை அவன் சாகடிச்சான். அப்ப மக்களுக்குள்ள கலிக்யூலாவினுடைய தாக்கம் அதாவது போலி சாமியமோ அல்லது அந்த ரோமமோ அல்ல ரோமா ஆட்சி செய்யப்பட்ட ஆட்களுக்குள்ள பொருளாதார ரீதியாக ஒரு நலிவு தொடங்கிட்டு டேக்ஸுகளால உண்மை. ஆனா செத்தது அரசியல்வாதிகளும் செல்வந்தர். அப்ப அந்த சின்ன கத்தி கலிக்யூலாவால அது பவர்ல இருந்த யாக்கள்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டார்.
அப்ப இதே நாங்க சொன்னாங்களா, அது பெரிய யுத்தம் பண்ணுவாங்க, நடக்க இல்லை, அது பெரிய பட்டயம் இல்லை சண்டை பிடிக்கிறதுக்கு. இது மறைச்சிருந்து குத்தி கொல்லுறது அல்லது சதி திட்டம் போட்டு ஆக்களை சதி கொலைகள் அல்லது நாம சொல்றோம் படுகொலை என்று சொல்லுவோம் இல்ல, அதாவது அசசினேஷன்ஸ். அசசின் என்று சொல்றது தந்திரமா ஆக்களை கொல்லுறது. அப்ப அதுல பாராளுமன்றத்தில் இருந்த ஆக்கள்லாம் கனவேர் கொல்லப்பட்டது. அதை கலிக்யூலா தான் செய்தது. இதால பாராளுமன்றத்துக்கு இப்ப கலிக்யூலாவை போடணும் என்ற ஒரு வெறி தொடங்கி இருந்தது. அதனால அந்த பெரட்டோனியன் என்று சொல்ற அந்த போர் வீரர்கள், இவங்களை பாதுகாப்பு கொடுக்கிற போர் வீரர்கள், அந்த அணிகளை செனட்ல இருந்த அந்த பெரிய ஆக்கள் சில பேர் அவங்க தங்களுக்கு சார்பாக ஆக்களை வாங்கி எடுத்து, அதே நேரம் இவனுடைய பொருளாதார அந்த டேக்ஸ் விஷயங்களை பணக்காரர் நிறைய பேர் அடிபட்டு எல்லாம் சொத்துக்களை இழந்து பணக்காரர் சாக்கொல்லப்பட்டதால அந்த பணக்கார ஃபேமிலிகள்ல இருக்கிற ஆக்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கலிக்யூலாவை எப்படியாவது படுகொலை செய்யணும் என்ற இதுல மும்முரமா இருந்துச்சு. அதனாலதான் அவன் ஆண்ட 3வது வருஷம் அவனை போட்டாங்க. அப்ப கலிக்யூலா போட்டது அவனுடைய காவல் படைதான். அவனுக்கு காவல் காத்து கொண்டு வந்த ஆக்கள்லாம் அவனை போட்டது, அவனுக்கு படுகொலை செய்தார். அதுவும் அவர் ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வரைக்கல அவனை கோணம் பண்ணி கொண்டு போய் போட்டது. அப்ப அது ஃபுல்லா செனட்டினுடைய அப்ரூவல். இந்த செனட்டுக்கு தாங்கள் எடுத்தது இப்ப சாவோம்ன்றது. நான் போன முறை சொன்ன மாதிரி கலிக்யூலாவை கொல்லேக்கல 2 நோட் புக் அவங்க எடுத்தாங்க. ஒன்று எந்தெந்த பாராளுமன்ற எந்த செனட்டர்ஸ் அடுத்தது போடணும், அடுத்தது இந்த செல்வந்தர் யார போடணும்ன்றதான் அவன் இப்ப இந்த நோட் புக். கலிக்யூலா எப்பயுமே நடக்கல இந்த 2 கையும் இப்படித்தான் வச்சிருப்பார். 2லையும் 2 டேகர், அதாவது கத்தி இருக்கும் கையில. அப்ப அது இதுக்குள்ள சொறி இருப்பா. அவன் நடக்கல இப்படித்தான் அதை பிடிச்சுக்கொண்டா நடக்குவார். அப்ப அது நான் சொன்ன மாதிரி அவன் படுக்கேக்கல, இது கேட்கல, நடக்கல, எல்லாமே அந்த கத்தி தான். கடைசியில 3 வருஷத்துல 2 வருஷ கடைசியிலே போட்டாங்க கலிக்யூலாவை கேத்தர் மாத்தின. ஆனா செனட் சபைக்கும் செல்வந்தரும் நிறைய பேரை ஆண்டவர் முடிச்சார். அவர்களுடைய அப்ரூவல்களோட தான் சபைக்கு துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கு. அதனால கேத்தர் அங்க இருந்து நிறைய பேர் அவர் பழிதீர்த்தார். இப்ப 3வது குதிரை இப்ப வருது, 3ஆம் ஜீவன் சொல்லுது வந்து வேறன்னு. அப்ப வந்து வேறன் வா வா ஏண்டா பேர் இல்ல, வந்து வேறன்றோட வா பேர். அப்ப வாண்டா குதிரை எழும்பி வருது. அதாவது குளோடியஸ் சுமந்து போற அடுத்த ஒரு டீமன் இல்ல, அது ஒரு நாம சொல்லுவோம் ஒரு கெட்ட தூதன் அல்லது பேய், ஒரு பிசாஸ். அப்ப அது குளோடியஸ் தாங்கி இப்ப போகுது. அப்ப குளோடியஸனுடைய நாணயத்தை எடுத்த அவர் தான் வெளியிட்ட காலப்பகுதியில எல்லாமே கையில ஒரு தெராஸ். அப்ப அவருடைய நாணயத்துல இருந்தது தெராசு தான். அப்ப அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி ட்ரூ, நாம கதைக்கிறது வரலாற்று உண்மை. அப்ப எப்படி ஒவ்வொரு அரசாங்கம் வேற ஒரு காசு வெளியிடணும். இப்ப நாமளே காசுக்கு போனாமல் ஏன் காசை வச்சு அடையாளம் கண்ட நம்ம ஆட்களை கோபி ஏன் காசை வச்சு நாம அடையாளம் காணுறோம்? பால இல்ல அது அப்ப மாறன் தண்டவாட்டிலே ஒரு பெராமீட்டர், ஒரு பெரமானத்தை எடுத்து இது இப்படி பொருந்தும் என்று சொல்லுறார. ஏன் ஐயா அது இப்ப நாம சுயமா நம்மட வாட்டில ஒரு விளக்கத்தை வலிக்கிட்டா இப்படிதான் எல்லாரும் வலிக்கிடுவாங்க. அதனால அது காசு, ஏன் காசை வச்சு நாம அடையாளம் காணணும்? சுகிய கிறிஸ்துவரை பயன்படுத்தினவர், அதான் அந்த பாயிண்ட். நாங்கள் கிறிஸ்து தான் சொன்னவர் காசை கொண்டு வாடாப்ப இது யாரு இது? அப்ப
அந்த சீசார அடையாளம் காணறதுக்கு காசு பயன்படுத்தப்பட்டது. அப்ப இப்ப நாங்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம், முத்திர பரலோகத்துக்கு அவர் உயிர்த்தெழும்பி போய் அங்கதான் அது உடைக்கிறார். அப்ப உடைக்கல கிறிஸ்து உயிர்த்தெழும்பி பெரம்பூர்னா கிபி 30ஆம் ஆண்டுல இருந்தால் அது உடவடுது. அப்ப கிபி 30ல இருந்து உடவடைக்குள்ள குதிரையில போறவன் என்றது குதிரை பொதுவாக போர் அல்லது அரசு இதோட சம்பந்தப்படுது. அப்படின்னா கட்டாயம் நாங்கள் அங்கிருந்து மூவ் பண்றோம். இது அப்ப அரசுகளோட சம்பந்தப்படுற விஷயம். அப்ப இப்ப கேள்வி எந்த அரசன் என்றது வரைக்குள்ளதான் இப்ப நாம கிறிஸ்து என்ன மெத்தட பயன்படுத்தினாரோ அதை நாங்களும் பயன்படுத்துறோம். அதனால நாங்கள் ஆர்பிட்ரரிலி நாங்கள் இது எடுக்கல. அதாவது எழுமாந்தமாக நாங்கள் இப்படி ஒன்றை யோசிச்சு இப்படி வருந்தானே என்று நோ, எங்களுக்கு இத சாலிடா தேவை. இவனை அடையாளம் காண்றதுக்கு என்ன தேவை என்றது. ஆகையால கிறிஸ்துவை காண இதுல இருக்கிறவன் யாரு? சீசார். எந்த சீசார்? கிறிஸ்துவனுடைய காலத்துல 14ஆம் ஆண்டுல இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் டைபீரியஸ். அப்ப திபேரியு அப்ப அந்த சீசர் அந்த சீசர்ல அவனுக்கு கொடுத்துரு. ஏண்டா காசு அடிக்கிறவனுக்கு தந்த உருவத்தை பொறிச்சிருக்கிறான்டா, அதுல என்ன அடையாளம் காட்டிருக்குன்னா அவனுக்கு கொடுக்க. அப்ப இதுல என்ன நாங்க எடுக்கிறோம் எங்களுடைய இப்ப மற்ற ஆட்கள் பைபிள்ல இருந்து இது இப்படி வரும் இப்படி இருக்கலாம் என்று நாங்கள் போகல. நாங்கள் இதுதான் என்று முடிவோட போய்கொண்டிருக்கிறோம். அதனால ஏன் நீங்கள் காசை எடுத்து அடையாளம் காணறீர்கள்? ஏன்னா நாங்கள் காசு தானே எடுக்கிறோம். ஏண்டா கிறிஸ்து காசு எடுத்துதான் சீசார் அடையாளம். ஏனுக்கு சீசாரா இருக்கணும்? ஏண்டா கிறிஸ்து உயிரோட எழும்பி போன கிபி 30ல இருந்தா அந்த முத்திரை உடைக்கப்பட தொடங்கு. அப்ப அது உடைக்கப்படல அதுல வில் பிடிச்சிருந்தது, பட்டியம் வச்சிருந்தது, குதிரையில போறது ரெண்டு காட்டைக்குள்ள எங்களுக்கு தெரியுது. இது பைபிள்ல இந்த அடையாளம் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு ராஜ நடவடிக்கையோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப அப்போஸ்தலன் யோவானுக்கும் அவர்களுடைய காலத்துல இருந்த அரசாங்கம் அது ரோம பேரரசு. அதனால ரோம பேரரசுல அப்ப காசுகளை வச்சு நாங்கள் அடையாளம். அடுத்ததான் முத்திரை. இந்த முத்திரை ஏன் இது கான்ஸ்டன்டைனா இருக்கக்கூடாது? ஏன்னா கான்ஸ்டன்டைன் ஒரு சீசார் தானே. கான்ஸ்டன்டைன் கிபி 300ல. அப்ப ஏன் அவர் அப்படி வரையலாது? அந்த 7 சபைக்கும் தெரிஞ்சியாக்க என்னத்தானே சபைக்கு அடையாளம் தெரியும் தானே. அந்த 7 சபைக்கும் கான்ஸ்டன்டைன தெரியாது. அதான் அந்த பாயிண்ட். அப்ப நாம யோசிக்கல எல்லா பக்கத்திலையும் நாம யோசிக்கணும். ஏன் இதை நாம அங்க நோக்கி நகர்த்துறோம் என்றது கான்டெக்ஸ்டுக்குள்ள நாம நிக்கவன். நாமல் எழுந்த மாறு நாமல் ஒவ்வொன்றையும் அப்படித்தான் எல்லாரும் புத்தகம் எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப நாம சரியான கவனமா இருக்கு. அதான் திருப்பி நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். நாம அதை இன்டர்பிரிட் பண்ணிக்கல கான்டெக்ஸ்டும் 7 சபையும் அவளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா தான் அது போய்கொண்டிருக்கு. அப்ப அதனால கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்த கிபி 30. அப்ப அதுலதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப அதுல இருந்து நாம சொன்னோம் அது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்ததா போகுதே தவிர ஒன்று விட்டு போட்டு கிடைக்கல. ஒரு 10-15 வருஷம் கேப் இருந்தேன்னு சொல்லிடுறதுக்கு நமக்கு அந்த பகுதியில ஒரு துப்பு கூட இல்லை, ஒரு க்ளூ இல்லை எங்களுக்கு. அதனால நாம 100 கிபி 100 கிபி 200க்கும் சீசர் ஆண்டவங்க. அப்ப நாங்கள் அவங்கள எடுக்க இயலாது. ஏண்டா கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்த வருஷமும் 7 சபை இருந்த கால பகுதியும் அப்போஸ்தலன் யோவானுக்கு தெரிஞ்சு ஆக்கணுமா அது இருக்க வேணும். அப்போஸ்தலன் யோவானுக்கு கிபி 100 அல்லது கிபி 90 பிறகு ஆக்களை தெரியும். ஏன்னா ஆளு வந்து போனேன். அப்ப நாம சரியான கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. சோ அந்த சீசார் குளோடியஸ் வெளியிட்ட காசுல அவர் தராசு பிடிச்சு கொண்டு இருக்கிறது தான் நாணயங்கள்ல இருக்குது. அப்ப தராசு இருக்கிற காசு எந்த கவர்மெண்ட் வெளியிட்டா குளோடியஸ் சீசார். அதான் அந்த விஷயம். மத்திய வங்கி இருக்கிற காசு வெளியிடப்பட்ட அல்ல நம்ம சொன்ன மாதிரி இல்ல, அல்லது சில டேம் வெளியிட்டது இல்ல, சில பேர் சில நீர்த்தேக்கங்கள் எல்லாம் வெளியிட்ட. அப்ப அந்த காசுல பார்த்து தெரியும் அது எந்த அரசாங்கம் அதை வெளியிட்டது. அப்ப அது முக்கியமான அவட காலப்பகுதியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல பதிப்பினம் அதுல. அப்ப
அப்ப நம்ம ஹாஸ்டலுக்கு நமக்கு தெரியும். அப்ப இதே மாதிரி தான் நாம ஆட்சியை அடையாளம் காணணுமா, காசு சரியான தொடர்புல இருக்கும், நாணயங்கள் சரியான தொடர்புல இருக்கும், அதை நாம மறக்க வேண்டாம். சோ இப்ப தராசு பிடிச்சிருந்தார், ஒரு கருப்பு குதிரையை கண்டார். இப்ப எங்களுக்கு தெரியும் டைபீரியஸ் திபேரியராஜன் ஒரு வெள்ள குதிரையில போனவர், வெள்ள குதிரை. அந்த வெள்ள குதிரை என்று சொல்லுற அந்த விஷயம் பொதுவாக ஜெனரல் ஒருவரும் அப்படி போறது இல்லை. ஜெனரல் நாம சொல்றது படத்தலைவர், எல்லாருக்கும் உயர்ந்த பிரதான தலைவர். அந்த வெள்ள குதிரை சீசார் மேல தான் போறது. அப்ப அதுல ஆனா இது ரோமன் ஹிஸ்டரியில யூலியஸ் சீசார் எல்லாம் வெள்ள குதிரையில போக இல்லை. அப்ப இது ஆகஸ்டஸ் காலத்துடன் வெள்ள குதிரை தொடங்க. அதுக்கு முன்னுக்கு சீசார் மாதிரி இருந்தோம். ஜெனரலா இருக்கிறவரும் அந்த வெள்ள குதிரை யூஸ் பண்றது இல்லை. அது கிங் யூஸ் பண்றதுக்கு நாங்கள் அது வச்சிருந்தது. ஆனா ஆகஸ்டஸ் தான் அந்த வெள்ள குதிரைய அவர் யூஸ் பண்ணினது. அது நேரம் எங்களுக்கு தெரியும் அடுத்த ஜெனரல் டைபீரியஸ் அவற்றை வளர்ப்புமா அவனும் ஜெனரலா இருக்கே அந்த வெள்ள குதிரைய யூஸ் பண்ண தொடங்க. இப்ப வெள்ள குதிரை பொதுவாக ரோமனால யூஸ் பண்ண படையில அரசர்களால என்னன்னு சொன்னா அது அப்பல்லோ என்று சொல்ற அந்த ரோம கடவுளினுடைய குதிரை வெள்ள. அதனால தாங்கள் அந்த தங்கட தெய்வத்துக்கு ஒப்பாக தங்களை கொண்டு வரக்கூடாதுன்றதுல அவங்க அதுகளை தவிர்த்துதான். இப்ப நம்முடைய அதுகளை பயன்படுத்துறது இல்ல பொதுவா. ஏனென்றா அது தங்களோட தெய்வத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது, சிவபெருமானோட சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால அல்லது அந்த மாடு அந்த அடையாளங்கள் லேசில மற்றதுக்கு அவர் பயன்படுத்துறது இல்ல. தமிழாக்கள்ல சைவ தமிழர்கள்ல அல்ல சிவ மதத்தவர்கள்ல பொதுவாக. அப்ப அந்த 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 ஒரு தெய்வ பதம் அதோடு இருக்கிறபடியால அவங்களும் அப்பல்லோ கடவுள் ஒரு வெள்ள குதிரையோட சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால அவங்கள அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனா தானும் தெய்வம் தான், தானும் தெய்வத்துக்கு சமனான ஆளா இருக்கிறன்னு காட்ட வெளிக்கிட்ட ஆளோட தான் அது வெள்ள குதிரை பயன்படுத்துறது தொடங்கினது. அதனால ஆகஸ்டஸ் சீசர், பிறகு டைபீரியஸ், பிறகு கலிக்யூலா எல்லாரும் அந்த வெள்ள யூஸ் பண்ண. கலிகுலா குறிப்பா தான் இன்னும் ஒரு கடவுளுடைய நிறம் தான் அந்த சிவப்பு கலர் குதிரையை அவர் காசுல அடிச்சது. ஆனா அதுக்கு முன்னுக்கு நமக்கு தெரியும் ஸ்டாலியன், பிளாக் ஸ்டாலியன்கள் நீங்கள் பார்த்திருந்தீங்களா? குதிரை கருப்பு பெற்று மெழும்பின குதிரைகள் பார்த்தா அதனுடைய ஸ்டைல் மற்றது போறதுகள்ல அந்த இதுகள்லாம் கூட பயன்படுத்தி கொண்டு வர்றது. பொதுவா நீங்கள் பழைய ஹிஸ்டரியல்ல இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதுகள்லாம் இருக்கும் வெள்ள கருப்பு குதிரைகள். அது சரியான உயர்ந்த சாதி ஸ்டாலியன். அப்ப இங்க என்ன நடக்குது பேசிக்காண்டா இது ஒரு கடவுளையும் சம்பந்தப்படுது. நாம ஏற்கனவே வெள்ள தன்னை தெய்வமாக்குறதுக்கு டிபேரியஸ் அதை விரும்பினது. பிறகு சிவப்பு குதிரை நாணயத்தில் அடிக்கல அவர் இன்னும் ஒரு தெய்வத்தோட சம்பந்தப்பட்ட அவர் பறக்கிற சிவப்பு குதிரையில இருக்கிறபடியா அதுல அப்படி தன்னை நாணயத்தை அடிச்சது. இவர் கருப்பு குதிரையில டோட்டலா மாறினதுக்கு காரணம் தான் ஏற்கனவே யூலியஸ் சீசராக்களுக்கு முன்னுக்கு அந்த அந்த போர்களை செய்யக்கல கருப்பு குதிரை தான் பயன்படுத்தப்பட்டது. அப்ப குளோடியஸ் அங்க பதவிக்கு வரைக்கல தான் முன்னுக்கு போன சீசார்கள் தங்களை கடவுள் தன்மை தங்களுக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி நான் வேற இல்லை, நான் கடவுளும் இல்லை, நான் என்னுடைய மூதாதைகள் இதுக்கு முன்னுக்கு அவங்க போன மாதிரி நான் பழமவாதையால் நான் என்ன நீங்கள் கடவுளா எல்லாம் வணங்க உண்மையில அவன் கடவுளா வணங்கப்படவும் இல்லை தான். அப்ப அந்த மக்களுக்கும் செனட்டுக்கும் இவன் ஒரு சரியான ஒரு படம் கொடுத்தான். தான் இதுக்கு முன்னுக்கு போன அந்த செலவாளிகள் மாதிரி அல்லது அதிகாரத்தில் சரியான வெறியோட தன்னை வணங்கணும் என்று விரும்புகிற ஆள் இல்லை. நான் உங்களோட மனதில் விளங்கிக் கொள்ளுங்க, நான்
ஒரு கன்சர்வேட்டிவ் டைப். நான் ஒரு பரம்பரையான ஒரு மரியாதைக்குரிய ஒரு பாரம்பரியமான ஆள், நான் உங்களோட பழகக்கூடிய ஆள் என்று சொல்லிதான் அந்த குதிரையினுடைய செட்டப்பை அவன் மாத்தி இருந்தான். அது ஹிஸ்டரி, அது சிசரோ மற்றது அப்ப இருந்த பல பேர் அதை தெளிவா எழுதி இருக்கிறாங்க. இந்த 3ஆம் நூற்றாண்டு ஏன் இந்த கருப்பு குதிரை இவர் மாத்த வேண்டி வந்தது. சோ கருப்பு குதிரை வெள்ளைகள்ல இருந்து கருப்புக்கு மாறினதுக்கான காரணம் தான் தெய்வம் இல்ல, தெய்வத்தினுடைய பதவி பேரை தான் எடுக்க இல்லை, மாறாக நான் அதுக்கு முன்னிக்கின்ற என்னுடைய மூதாதையர்கள் போலவே நான் உங்களோட கூட பழகுறையாள் என்ற ஒரு அந்த நடைக்கு தான் அது கொண்டு வரப்பட்டது. அதான் அந்த பிளாக் ஸ்டாலியன்ல இருக்கிற விஷயம். அது எந்த தெய்வத்தோடையும் சம்பந்தப்படையும் இல்லை. இப்ப குளோடியஸ் எத்தனை வருஷம் ஆண்டவர்? 41 இருந்து 54 வரைக்கும். அப்ப ஏறக்குறைய அவன் 13-14 வருஷம் ஆண்டு இருக்கிறார். அப்ப ஒரு நீண்டகால ஆட்சி. அப்ப மக்கள் மத்தியில அப்ப அவன் சொன்ன மாதிரியே மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு அரசன். ஆனா இதுக்களையும் 5 தரம் அவனை படுகொலை செய்யறதுக்கு அட்டம் நடந்திருக்குது. 5 தரம் அவனை போடுறதுக்கு பிளான் பண்ணி இருந்தது. அப்ப இதெல்லாம் ஹிஸ்டரியில அவங்க வடிவ எழுதுறாங்க. அப்ப குளோடியஸினுடைய ஆட்சியில சில பேர் விரும்ப இல்ல குளோடியஸ் அரசனா இருக்கிறது. ஈவன் செனட் கூட முதல் குளோடியஸ ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனா இதுக்கு முன்னுக்கு வந்த கலிக்யூலாவை அவங்க நல்லா விரும்பினாங்க. இந்த கலிக்யூலா அப்படிதான் தன்னை காட்டிக்கணும். அந்த முகத்தை பார்த்தா அப்படி சரியான இதான அப்பாவி முகம். அப்ப மற்றது இவன் தான் சரியான ஆட்சி. இவன் மேல டிபேரியஸும் இவனை தான் விட்டு வச்சது. அப்ப கடைசியில இவன் டிபேரியஸையும் போட்டுட்டு இவன் வந்தான். டிபேரியஸை போடுறதுக்கு இவங்க விரும்பினா டிபேரியஸனுடைய கடைசி காலத்தில் அவர் ஆட்சியை 2 பேருக்கு கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் நாசமாக்குனதுல இவற்ற அனுமதி இல்லாமல நடந்ததுதான் பெரிய பிரச்சனை. ஆனா கலிக்யூலா வந்த பிறகு செனட்ல இருந்தவங்க போட்டு தள்ள தொடங்கினோம். இப்ப செனட்டுக்கு பெரும் குழப்பம். அதனால ஒரு 3 வருஷத்துக்குள்ள அவனை முடிச்சாங்க சதிக்கோல. அப்ப அதே மாதிரி இப்ப கலிக்யூலாவை கொண்ட அந்த மெய் பாதுகாவல அவனுடைய அந்த படையணி நிக்கல. உண்மையில குளோடியஸும் அந்த இடத்துல நின்றார். ஆனா குளோடியஸ் ஓடி போய் பின்னுக்கு இந்த பெரிய அந்த தியேட்டர் சீலை அந்த திரைச்சீலைக்குள்ள மறைஞ்சிட்டார். அவர்கிட்ட தன்னைத்தான் போடுறதுக்கு அவங்க வாராங்கல்ல என்ற எல்லாம் பெரும் பிரச்சனையா இருந்து கொண்டிருந்தது. அந்த கலிகுலாவை போட்டையாக்களுக்கு தெரியும் குளோடியஸ் திரைக்கு பின்னால நிக்கிறேன்னா அவற்ற கால் பாதம் அதுக்கு பின்னால நிக்குது தெரியுது. அப்ப கலிகுலாவை குத்தி ஒரு 17-20-25 குத்து அவன் எழும்பிடக்கூடாது. அவ்வளவு குத்தி அவன் செத்துட்டான் என்ற உறுதியான உடனே அவனுக்கு தெரியுது இவருக்கு பின்னாண்டு குளோடியஸ் ஹெயில் த நெக்ஸ்ட் சீசர் என்றாங்க. ஏன்னா அவங்களோட ஜோசனை அடுத்தது குளோடியஸ் தான் சீசர் ஆக்கணும். ஆனா செனட் குளோடியஸ் சீசர் ஆக்குறதுக்கு யோசிக்க இல்லை. அப்ப அதெல்லாம் அந்த கிபி 40 இவன் செத்தும் கொஞ்ச காலம் அதுக்குள்ள ஓடிச்சது அடுத்த சீசர் யார் என்று சொல்லி செனட்டுடைய அப்ரூவல் இல்ல. ஆனா செனட்டுக்காக சப்போர்ட் பண்ணி கலிக்யூலாவை கொண்ட படவீரர் சொன்னாங்க அடுத்தது இவன் தான் பெறணும். அதனால கொஞ்ச காலம் அதுல இழுபறிப்பட்டு கடைசியில அந்த படையணி சொன்ன மாதிரியே குளோடியஸ சீசர் ஆக்கிறாங்க செனட். அப்ப குளோடியஸ் சரியான ஒரு பெரும் நல்ல படிப்பாளி. குளோடியஸ் சரியான ஒரு படிப்பாளி, அகாடமிக், அவன் ஒரு ஸ்காலர். அப்ப சரியான கிளாசிக்கல் அந்த படிப்புகள் எல்லாம் நிறைய படிச்சால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லி நிர்வாகம் அப்படின்னு நல்லா தெரியும். எத்தனையோ மொழியுமா புத்தகங்கள் வரலாறு இந்த மனுஷன் குளோடியஸ். அப்ப குளோடியஸனுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சரியான பெரும் படிப்பாளியும் எழுத்தாளர். அப்ப ஒரு விதத்துல குளோடியஸ் தான் படிச்சதுக்கும் தான் உண்மையில தந்த கொள்கையும் இதுக்கு முன்னுக்கு இந்தியாக்கள் மாதிரி இல்லை என்று காட்டுறதுக்கு அவன் உண்மையில அதை செய்தான். தந்த அரச கொள்கைகளில தான் தன்னை அரசனாக்கின கையோடு அவன் பல
அரச கொள்கைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துறார். ஏண்டா ஏற்கனவே டிபேரியஸனுடைய கடைசி காலகட்ட பொருளாதார சரிவு, பிறகு கலிகியூலாவினுடைய டாக்ஸ்கள் அதுகள் எல்லாம் பெற்றும் உச்சக்கட்டத்தில் நிக்கல தான் இப்ப இவர் பதவியேற. அப்ப பதவியேறி இவன் ஏற்கனவே நிர்வாகம் படிப்புகள் அதுகள் எல்லாம் தெரிஞ்சபடிகள் அங்க சரியான கொள்கை சீர்திருத்தங்கள், அரசியல் அரச கொள்கை சீர்திருத்தங்கள் நிறைய நடந்தது கலிகுலாவினுடைய குளோடியஸ் காலத்தில். குளோடியஸ் டெக்ஸ் நாட்டில் எந்த படிப்போட சம்பந்தப்பட்டது? டெக்ஸ் எந்த படிப்போட சம்பந்தப்பட்டிருக்கு? என்ஜினியரிங், காமர்ஸ், இக்கானாமிக்ஸ், மெயினா இக்கானாமிக்ஸ், பொருளாதார இக்கானாமிக்ஸ் தான். அந்த பொருளாதாரத்துறை தான் அதை தீர்மானம். அதான் நாங்கள் பொருளாதாரம் படிக்கல அரச வரவு செலவு, அரச வருமானம், அரச நிதி பங்கீடு, அரசாங்கத்தினுடைய கோட்பாடுகள், சந்தைகள், அது இது என்று சொல்லி சகலதும் நாங்கள் அதுக்கெல்லாம் படிக்கிறோம். சோ டாக்ஸ் அப்ப பேசிக்கா இக்கானமி, பொருளாதார பொருளியல் துறையோட சம்பந்தப்பட்டது. நம்ம ஜிஎல் பீரிஸ் ஒரு இக்கானமிக் ப்ரொஃபசர் இக்கானமிக்கோட சம்பந்தப்பட்டால் அதே நேரம் இக்கானமிக் படிச்சால் அதே நேரம் சட்ட வல்லுநர், சட்டம். ஆனா இக்கானமிக்ஸ் தான் அந்த கூட தெரியும். அப்ப அதெல்லாம் அந்த இக்கானமிக் இதுக்கெல்லாம் போட்டு சந்திரிகாவோட இதுக்குள்ள அந்த பயன்படுத்தினார். அப்ப நமக்கு பட்ஜெட் சப்மிட் பண்ணுறீனம் என்று சொன்னா அது இக்கானாமிக்ஸ். ஆகையால டிக்ஸிட் என்று சொல்லி நமக்கு முன்னுக்கு திருந்தியாக்க பல பேர் அந்த வரவு செலவு திட்டம் சொல்லுங்க. அந்த வரவு செலவுல ஏதாவது நிறைவேற்றப்படையிலேன்னா அங்க பிரச்சனை இல்ல, கலவரம் அந்த பாராளுமன்றமே. அப்ப ஏன்னா அது நாட்டை ஆள தெரியாதவர்களுக்கு அதனுடைய விஷயம். அப்ப பொருளாதாரம் சரியா நம்ம இப்ப பஞ்சம், அதுலயும் இந்த தராசு இதுகள் எல்லாம் பேசிக்கா அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டர் அதனூடாக காட்டினர் இந்த அரசனோட சம்பந்தப்பட்டுதான் இப்ப இந்த முத்திரை உடப்படுகிறது. அப்ப ஜனத்துக்கு தெரியும், அப்ப சபைக்கு தெரியும் இது ஆற்ற காலத்தில் அப்ப இது நடக்குதுன்னு சொல்லி. எங்களோட பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசி சொன்னான், உலகம் சரியான பஞ்சம் வரப்போகுது. எங்கேயப்பா யாரு யாரோ அங்க ஏதோ பைபிள் தெரியாது உங்களோட கேட்கல, நீங்க போங்க அங்க. இல்ல எங்க பைபிள் 2 தரம் வாசிச்சு முடிச்சவன், நாம 10 தரம் வாசிச்சு முடிச்சது. அதுல ஒரு இது இந்த ஒரு தரம் வாசிச்சு முடிச்ச பைபிள்ல 10 தரம் வாசிச்சாலும் தெரியல இல்ல. ஏன்னா நாம மறதி, நமக்கு பாவமின் நம்மள மறதி குணமாக்கு. சோ அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல அத இந்த வசனம் பாலாடு வாசிங்க. நான் பைபிள் வாசிக்கு பார்க்கணும்டா. அப்போஸ்தலர் என்னடாப்பா நீ புரதரனா இருக்க பைபிள் வாசிச்சீங்க எத்தனை நேரம் சொன்னீங்க. எனக்கு இன்னும் வேற இது இல்லை. ஆட்டராஜன் கிளவதி தான் குளோடியஸ். குளோடியஸ் சீசர் என்றது கிளவதி ராஜன். அப்ப நம்ம குளோடியஸை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஏற்கனவே ஆண்டவரும் அங்க சபையில தீர்க்க தரிசனத்தை கொடுத்து சொல்லிட்டார் பஞ்சம் பெறப்போகுதுன்னு சொல்லி. இப்ப பொறுங்க, பஞ்சம் பெறணும் என்று சொன்னா என்னென்னத்தால பஞ்சம் பெறும்? பஞ்சம் பெறணும்டா பொதுவா பைபிள்ல நாம வாக்கிக்கல என்னத்தால பஞ்சம் வரும். இப்ப நமக்கு அடுத்த முறை பஞ்சம் ஒன்று வரும் அல்ல, அடுத்த வருஷ தொடக்கம் போக பஞ்சம் ஒன்று இருக்கு.
மேரிகாலம் வந்து, அதாவது வெள்ளம் வந்து அழிச்சா அதால அழிபடைக்கிற வயல்கள், மிருகங்கள், கோடிகள் எல்லாம் சாகைக்குள்ள அடுத்தது என்ன சாப்பாட்டுல பிரச்சனை. அது முடிஞ்ச ஒரு மாசம் 2 மாசத்தால அடுத்ததோட இருக்கிறத பாவிப்போம். பிறகு முடிய விலைகள் கூடும். விலை கூடனா பஞ்சம். அடுத்த வருஷம் நாம ரெடியா இருக்க வேணும். நாம பஞ்சத்தை அல்லது நாம ஒரு பெரிய பண வீக்கத்தை, பஞ்சம் இல்லாட்டி என்ன செய்யும்? பண வீக்கம் என்ன, 200 ரூபாய் விற்கிற அரிசி 350 ரூபாயா விற்க தொடங்குவாங்க. இல்ல அப்ப அதானே நடக்கிறது. தேங்காய் 30 ரூபாய் வித்தா அது 150 ரூபாய் ஆயிரும். அப்ப இதான் பஞ்சம். ஏன் காசு கூடுனது? ஏன்னா அங்க பொருள் இல்லை. அதுல பஞ்சம் பெறணும் என்று சொன்னா ஒன்று வெள்ளத்தால் அழியோடும், இல்லாட்டி மழை இல்லாம அழியோடும், வறட்சியால் அழியோடும், இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த காலம் அந்த பூச்சிகள் அல்லது கொள்ளை நோய் தாக்கங்களை அனுமதிக்கணும். வெட்டுக்கிளி, பச்சைப்புழு இதில் மாதிரி வரணும். அல்லது கொரோனா மாதிரி விஷயங்கள் வரணும். மனுஷர் வேலைக்கு போய் உற்பத்தி செய்ய முடியாத விதத்தில் எல்லாம் மடபட தொடங்கினா அங்கால அடுத்தது கொஞ்சம் நமக்கு பிரச்சனை. அப்ப அல்லது யுத்தம். காரணங்கள் இதுகள். இது ஒன்று நடக்கல. ஆனா பஞ்சம் வருமா என்ன தலை வரும்? இது ஒன்று நடக்கல. எல்லாம் பாவத்தால. இது ஒன்று நடக்கல. ஆனா பஞ்சம் வரணும். அதுதான் அகபு அறிவிக்கிற கொடிய பஞ்சம் வரும். அரசினுடைய நிதி கொள்கைகள், அரசாங்கத்தினுடைய ஃபாரின் பாலிசி, டாக்ஸ் பாலிசி. ஏன் கோஹோம் கோட்டா வந்தது? டாக்ஸ் பாலிசி பேசிக்கா அல்ல. அப்ப அரசாங்க பொருளாதார கொள்கைகள்ல ஏற்படுத்துற மாற்றங்கள் சேர்க்க பஞ்சத்தை ஏற்படுத்தும். நாட்டில் இறக்குமதி செய்யறதுக்கு காசு இல்ல. ஏன் அந்த காசு எல்லாம் அவர் என்ன செய்தவர்? மானியம் கொடுத்தவர். மானியம் என்றா மக்களுக்கு இலவசமாக திட்டங்கள், நிவாரண திட்டங்கள். எங்க இந்த காசு கொடுங்கிறது? ஏற்கனவே அரச நிதியில இருந்ததை எடுத்து மானியம் வழங்க, இப்ப ஏற்கனவே மானியம் வழங்கி காசை முடிச்சு கொண்டிருக்கல, இங்க நமக்கு தேவையான இடங்களுக்கு வளங்களை பங்கீடு செய்யறதுக்கு காசு இல்லை. இப்ப காசு இல்லை என்ற உடனே வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு, இறக்குமதி ஏற்றுமதி நாம செய்யணும்டா அரசாங்கத்திட்ட எவ்வளவு காசு ஸ்டாக்ல இருக்குது என்று காட்டணும். தங்கத்துல நாம நாட்டுக்கு நாடு டிரான்சாக்சன் நடக்கிறது. நாட்டுக்கு நாடு காசுல டிரான்சாக்சன் நடக்கிறது இல்ல. நாட்டுக்கு நாடு தங்கத்துல காசு டிரான்சாக்சன் நடக்குது. அப்ப அது தங்கத்திட விலை ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட 2 இடத்துல தீர்மானிக்கப்படும் உலகத்திலேயே. ஒன்று சிங்கப்பூர், மற்றது அங்கால பக்கம் இருக்கிற இன்னும் ஒரு நாடு. ஒன்று இஞ்சால, ஒன்று அங்கால. அந்த கிரீன்விச் கோட்டுக்கு இஞ்சாலையும் அங்காலையும் இருக்கிற 2 நாட்டுல ஒவ்வொரு இரவும் 12 மணி அல்ல குறிப்பிட்ட நேரத்தில் தீர்மானிப்பாங்க. எல்லா நாட்டிலும் இருக்கிற அந்த தங்கத்தினுடைய சரக்கிருப்பு எவ்வளவு, அதுகளை பேஸ் பண்ணித்தான் இப்ப அவை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணீங்களா? என்னட்ட இன்றைய ஏற்றுமதி இறக்குமதி இன்றைக்கு நாள் முடியல என்ற இவ்வளவுதான் தங்கம் இருக்குது. என்னட்ட இவ்வளவு. அப்ப இதுல ஆக்டிட்ட தங்கம் கூடையோ அவன் காசு மற்ற நாட்டு காசுல விட கூட பெறுமதியில இருக்கு. இதான் ஏற்றுமதி இறக்குமதி அல்லது இந்த இன்டர்நேஷனல் இக்கானமியினுடைய டிரான்சாக்சன் மணி, டாலர்ஸ். அதுல யாருக்கு கூட காசு பெறுமதியோ அந்த காசு தங்கத்தை தூக்கி கொடுக்கல, அந்த காசாவே மாத்துவோம். அப்ப டாலர்ஸ் அல்லது யூரோ அல்லது ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் அந்த மாதிரி அதுகளுடைய இதுகள் கூட இருந்து அங்க நிறைய தங்கம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதால அது இறங்குறதுக்கு சான்ஸ் குறையும். அப்ப இந்த பேசிஸ்ல நமக்கு பொருளாதார அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு.
அவ இருந்த காசுகள் எல்லாத்தையும் நிவாரணம் என்று அறிவிச்சு இவங்கள் மக்களுக்கு தாங்கள் சேவை செய்கிறோம், மக்களுக்கு தங்களுக்கு ஓட் போட்டபடியா மக்களுக்கு தாங்கள் சொன்னதை நிறைவேற்றணும் என்று சொல்லி இவர்கள் அரச நிதியை இப்படி பயன்படுத்த அங்க சரக்கிருப்பு குறைஞ்சு போச்சு தங்கத்துல. அப்ப நமக்கு தெரியும் நம்ம நாட்டுல போதிய அளவு அரிசி இல்ல நாம சாப்பிடுறதுக்கு, அதனால அரிசி இறக்குமதி செய்கிறோம். நாம போதிய அளவு மா இல்ல நம்மகிட்ட, அதனால கோதுமை மா இறக்குமதி செய்கிறோம். நம்மளுடைய வயல்கள் இதுகள் எல்லாத்தையும் நம்முடைய ஆட்கள் எல்லாம் விட்டு போட்டு மேசகதிரையில இருக்கிறபடியால இங்க வயல் செய்யறதுக்கு ஆள் இல்ல, அதனால அரிசிக்கும் மாவுக்கும் சீனிக்கும் எல்லாம் இறக்குமதி தான். அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, நிலத்தோட பொருளாதாரத்தை ஓட்டாட்டி கடவுள் சொன்ன ஸ்டைல் கடைசியில இறக்குமதி செய்கிறதுல நாம தங்கி இருக்க போறோம். மோசே கடைசி வரைக்கும் இதுக்கு அனுமதி கொடுக்கல. மோசேனுடைய அரசியல் அமைப்பில ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார கதையே இருக்கல. உங்களோட நாட்டை விளைச்சி நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். வேணுமெண்டா உங்களுக்கு மேல் மிச்சமா ஏதாவது வருது, மற்றவனுக்கு தேவை உதவி வேணுமெண்டா கூடவே தவிர இது ஒரு பிசினஸ் ஆக்காது. மோசையினுடைய சட்டம் ஆண்டர் ஒரு நாளும் ஏற்றுமதி இறக்குமதி கேம்ல இறங்குறது இல்ல. அந்தந்த நாட்டாக்கள் நிலத்தோட வேலை செய்து மேல் மிச்சமா எப்படி நாம நம்மகிட்ட இருக்கிறத கதிராசு வைக்கல கஷ்டப்பட்டு ஆட்களுக்கு கொடுக்கிறோமோ அது மாதிரி நாடுகள் கொடுக்கலாம். ஆனா அதை வச்சுக்கொண்டு மற்றவன் வறுமைய தங்கட மூலதனமாக்கி கொண்டு அதால கொஞ்சம் காசு உழைக்கலாம் என்று சொல்லித்தான் இப்ப கணவர் வெளிக்கிறார். அது மாதிரி வெளிக்கிற கூடாதுன்றதன் வேதத்தினுடைய சட்டம் அல்லது கத்தற்ற சித்தம். மோசே அதால உபாகமமோ ஜாத்திராமோ நாம பார்க்கிறோம். நான் அப்பயும் படிப்பிக்கிறேன்னு சொன்னா எபிரிய குடியரசுல இந்த மற்ற நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தம் உடன்படிக்கைகள் ஒன்றும் இல்லை. அதனால அவனவன் நிலத்துல அந்தந்த வளங்களை அவங்க பெருக்கி அந்த நாட்டை அந்த இதை டெவலப் பண்ணி தன்னிறைவாத்தான் வாழ்ந்தாங்க. எங்களுக்கு தெரியும், நமக்கு 1978ஆம் ஆண்டு பொருளாதாரம் துறக்கிறதுக்கு முன்னுக்கு ஸ்ரீமாவு பண்டார் நாயகர்களோட காலத்தில் அதுக்கு முன்னுக்கு ஒரு நாளும் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தில் நாம இருக்க இல்லை. எல்லாம் மூடிய பொருளாதாரம், க்ளோஸ்ட் இக்கானமி. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கதையில் 1978 வரைக்கும் இங்கே அப்ப ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரம், தேவையான வாழ்க்கைக்கு தேவையான சாப்பாடுகள் அவளுக்கும் போதும் என்று இருந்தது. ஆனா இப்ப பொருளாதாரத்தை துறந்துச்சு. நம்ம ஏற்றுமதி இறக்குமதி அன்றையோட தொடங்கிச்சது தலைவர். அதுக்கு அவர் சொல்ற காரணங்கள் அல்ல, நம்ம நாட்டுல இல்லாத சில வளங்கள் வேற நாடுகள்ல இருக்கிறபடியா அங்க இருக்கிற வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய உற்பத்தி செலவு குறைவு. அதனால நாம இங்க நாம உற்பத்தி செய்தா நமக்கு கூட காசு முடியும், அதை பேசாம இறக்குமதி செய்யலாம். அது மனுஷ யோசனை. ஆண்டவர் எங்களை படைச்சதே நிலத்தை பண்படுத்தி வேலை செய்திருக்கிறது. எங்களுக்கு என்ன வளம் தந்திருக்கிறாரோ அதை டெவலப் பண்றதுக்கு. மற்றவங்க என்ன குறைவா இருக்கிறதோ அது ஷார்ட்கட் மெத்தடுகள். கடைசியில இந்த நின்றுச்சு பொருளாதாரம் அப்படியே. இப்ப அரசாங்கம் 1978க்கு முன்னுக்கு இலங்கையில மானியம் வழங்குறன், அது வழங்குறன், இது வழங்குறன் பெருசா இறங்க இல்ல. அவனவன் தாண்டான் உழைக்கிறதோட ஏதாவது அசாதாரணமான சூழ்நிலையில் வந்தா மட்டும் ஏதாவது செய்யறது, இலகு கடன் மாதிரி ஏதாவது செய்யறாங்க. இந்த ஃப்ரீயா உங்களுக்கு தாரணப்பான்னு சொல்லி தொடங்கின இந்த விளையாட்டுலாம் பிறகு எந்த அரசாங்கம் மானியம் கொடுக்குதோ, எந்த அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குதோ அந்த நாடு கட்டாயம் பொருளாதார பிரச்சனைக்குள்ள எப்பயும் இருக்கு. அதனால சும்மா வேண்ட ஆட்கள் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் அதை சொல்ற அது பிரச்சனை. அவன் உழைக்கும். அதுல மோசே அதுல சரியான கவனம். இவன் அடிமையா இருந்தாலும் போய் உழைச்சுதான் அந்த நிலத்தோட உழைப்பு. அதை விட்டு போட்டு மேசையிலையும் கதிரையுமே எல்லாருமே நாம கஷ்டப்பட தேவையில்லை, நாம நிலத்தோட வேலை செய்ய தேவையில்லை, ஒரு பிரச்சனை இல்லை என்று நாம எல்லாம் வெளிக்கிட்டா இதுதான் அங்கே நடந்தது. அதுல குளோடியஸ் சீசருடைய காலத்துல பஞ்சம்மன் வந்தது. குளோடியஸ் கலிக்யூலாவும் அதுக்கு முன்னுக்கு அவர்களுடைய அரச செலவினங்கள் அவர்கள் நிவாரணங்கள் கொடுத்து விஷயங்கள் தொடங்கினர்.
அதெல்லாம் நாங்கள் நிவாரணம் கொடுக்கிறது சரியான எதிர்ப்பு. ஈவன் இப்ப அன்றைய அரசாங்கம் கொடுக்குற நீ வேற 25,000 உடனே பிறகு 50,000 பிறகு இது அது உண்டு அப்பர் வீட்டு காசு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற அது ஆட்ட காசு இல்ல, வெளிநாட்டில் இருந்து இருந்த காசு இப்ப அவங்க கொடுக்கிறீனா. இதுல கனவே இலவு கடன்களாயும் கொடுக்கிறீனா. நிவாரணம் என்ற போர்வையில நமக்கு தெரியும் யாரு முந்தி நானா முந்தி நீயா முந்தி என்று ஹெல்ப் பண்ணினதுக்கு காரணம் அவர்கள் நம்மளுடைய நாட்டில் கேந்திர மையமான இந்த சவுத் ஏசியன் ட்ரேட கேப்சர் பண்றதன் மெயின் இஷ்யூ. அதனாலதான் சைனா கொடுக்குதா இந்தியா கொடுக்குதான் அடிபாடு வேற. அப்ப இதுகளெல்லாம் இந்த கள்ள யோசனை இந்த மாம்சப்படி சிந்திக்கிறியாக்களை இத வேண்டி கடைசியில என்ன இன்னும் ஏற்கனவே நாம மானிட்டரி ஃபண்ட் இல்ல IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து வேண்டின கடன் கொடுக்க முடியல. அப்ப அதெல்லாம் இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்கள் கடன் வேண்டி ஏன்னா எவ்வளவு வேண்டி என்றா சனத்துக்கு கொடுக்கறதுக்கு சனத்துக்கு கையாளருக்கு உழைக்க சாப்பிட நிலத்தை ஒழுங்க அவனவனை இவ்வளத்தை விட்டு செய்வீங்க நாக்களை என்னன்னு நான் சொல்றேன். நான் எல்லாருக்கும் படிப்பு கொடுக்குறேன். படிப்பு கோளார் நீ கொடுத்த படிப்பாதான் கடைசியில நாடே பிடிக்கிறாக்குது. படிப்பு கொடுக்குறேன் அரும்பட்டுல படிப்பு கொடுக்கலாம். அது கிரீக் செய்த மாதிரி அல்லது பியூரிட்டன்ஸ் செய்த மாதிரி யாரே தப்புற வாரானோ அவனை மட்டும் போய் உழுக்கடு. யாரு நல்ல அவங்களும் படிப்பு தேவை. அவங்களுக்கு படிப்பு மூட இருக்குது தெரியுது. நல்லா கனி கொடுக்குறாங்க. அப்ப அவங்கள எடுத்து படிப்பி இது லிஸ்ட் ஒன்று அடிக்கிறது. இவ்வளவு பேர் எடுக்கும், இவ்வளவு பேருக்கு நாம ஏதாவது கொடுக்கணும். ஒரு 12,000 பேரை எடுப்போம். ஏன் 12,000 பேர் உனக்கு ஏற்கனவே லோயரா ஒவ்வொரு கடல் இருந்த மாதிரி இருக்கிறார். ஏன் நீ பிறகு புதுசா இன்னொரு லோ ஃபேக்கல்டி அந்த யூனிவர்சிட்டி இது என்ன செய்யற? இது அதுக்கு காசு யார்கிட்ட இருந்து அதுவும் ஃப்ரீயா படிப்பிக்கிற. அப்ப இதெல்லாம் பிழையான அரச கொள்கைகளால தான் அரச நிதி நிறுவனம் வங்குரோத்தாக பேசரி கொடுக்கிறேன், மகாபல கொடுக்கிறேன், நான் அது கொடுக்கிறேன், இது கொடுக்கிறேன், இலவச பாடனும் கொடுக்கிறேன். அது உண்மையார் கொடுக்க சொன்ன உங்க வேலை இல்லையா? அது அரச கொள்கைகள் கத்தருக்கு சத்தியத்துக்கு முரணா போகுனதால அங்க பஞ்சம். அதுல குளோடியஸ் கிளவுதிராஜன் பஞ்சம் வரலாற்றிலே அவங்க எழுதியிருக்காங்க. எந்த ஒரு பஞ்சத்துக்கான காரணிகளும் அங்க நடக்கவே இல்லையாப்பா. இயற்கை காரணிகள் முழுக்க செயற்கையால வந்தது. ஆர்டிபிஷியலா உருவாக்கி விட்டாங்களோ அவங்கள. இந்த பஞ்சத்துல பவுல போஸ்தலன் பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் சேகரிச்சது. இதுலதான் மெக்கதோனியா நாட்டு சபைகள், அகாய நாட்டு சபைகள் தங்களோட பிளத்துக்கு மிஞ்சியும் காசு சப்போர்ட் பண்ணினது. தாங்கள் 2 நேரம் சாப்பிடுறது 1 நேரம் சாப்பிட்டு எருசலேம்ல இந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த 1 நேர காசு அனுப்பினவங்க. எல்லாரும் பஞ்சம் தான். அதாவது உலகமெங்கும் பஞ்சம் என்றது ரோம பேரரசு உள்ள பஞ்சம். ஏன்னா ரோமருடைய ஆட்சியில டாக்ஸா எடுத்து ஏற்கனவே செல்வந்தங்களின் சாக்கொண்டு ஒரு எடுத்து எல்லாம் பிரச்சனையாகி இப்ப அப்ப இதுல என்ன விஷயம் அப்ப நடந்திருக்குது? கிளவதிராஜன் தன் நிர்வாக திறமையை பயன்படுத்தி அரச கொள்கைகளில அவர் பல டிபார்ட்மெண்ட் எல்லாம் திறந்தார். இப்ப நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி பொருளாதார டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இந்த இவன் ரோம அரசாங்கத்திலே ஃபர்ஸ்ட் டைம் நிறைய டிபார்ட்மெண்ட்கள் திறந்து அந்த விஷயங்களை டீல் பண்றதுக்கு உருவாக்கின மனுஷன் குளோடியஸ். அதனால அவன் அணுகுமுறையெல்லாம் முந்தி இருந்த தான் பிடிச்ச நாடுகள் அங்கங்க ஆக்களை வச்சிட மாட்டான். இப்ப சொன்னா பலஸ்தீன்ல நேரடியா எனக்கு ரிப்போர்ட் பண்ணும். இப்ப நம்ம அன்னூர் அரசாங்கம் செய்கிற மாதிரி எல்லாருக்கும் டின் நம்பர் கொடுப்பேன். நீ உழைக்கிறியோ எல்லாரும் டாக்ஸுக்கு வா, நீ டாக்ஸ் கட்டணும், பிரச்சனை டாக்ஸ் இல்லைன்னு சொல்லு, எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணணும். இப்ப இந்த மெதத்தை நாங்க குளோடியஸ் உருவாக்கினது நேரடியா எல்லாரும். அதுல நீ அந்த குளோடியஸ் சீசாரனுடைய அப்ரோச் டீப்பா இறங்கி ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு அதுல இருந்து எங்க இருந்து வருமானங்களை எடுக்கலாம் என்று பார்த்து அந்த வருமானங்களின் ஊடாக அவர் ஏற்கனவே விழுந்து கொண்டிருக்கிற இடத்துக்கு சப்ளை பண்ண நிவாரணம் கொடுத்தா தானே பொருளாதாரம் எழும்பும். இப்ப அதானே செய்யறீங்க. ஆகையால அவர் அந்த பொருளாதார துறைய நிமித்தணும்ன்றதுக்கு
வளங்களை பங்கீடு செய்து அவர் முனைப்போடு இருந்தவர். ஆனா என்னத்துல பஞ்சம் வந்தது? பைபிள் இல்ல நமக்கு என்ன சொல்லுது? கோதுமையிலையும் வாட்கோதுமை, கோதுமையும் வாட்கோதுமையும் தான் நம்ம சைடுல சொல்லணும்னா கோதுமை பானுக்கு தட்டுப்பாடு. ஆனா என்ன நல்லா இருக்குது? எண்ணெயும் வைனும் நல்லா இருக்கு. அடிப்படை சாமான்கள் தட்டுப்பாடு, செல்வந்த சாமான்கள் தாராளமா ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப யோசிப்பாங்க இங்க என்ன நடந்திருக்குது விஷயம்? இந்த பஞ்சம் சாதாரணமாக நாளாந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு செயற்கையா பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா சொகுசு வாழ்க்கை வாழ்ற ஆட்களுக்கு அது தாராளமா இன்னும் இருக்குது. இதைத்தான் பைபிள் காட்டுது. அப்ப அவனுடைய நிர்வாக அப்ரோச் செனட்டிலையும் பணக்காரங்களையும் தான் ஏற்கனவே அங்க பிரச்சனையாக்கிறது. அதனால அவங்கள கை வைக்க கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே இருக்கட்டும். சாதாரண மற்ற மக்களோட வாழ்க்கை தரத்தில் அதை எப்படி நாம ஆளெல்லாம் நிர்வகிக்கலாம் என்ற விஷயம். அதனால இவர் என்ன செய்யறார்? இவர் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக ஒரே நேரத்தில் பல கட்டுமான வேலைகள், சில துறைமுக அபிவிருத்தி, ஒரு ஏறக்குறைய 100-150 வருஷமா பயன்படுத்தாம கிடந்த துறைமுகம் எல்லாம் ரோம்க்கு கிட்ட கொண்டு வர போர்ட் எல்லாம் மனுஷன் 20,000-30,000 மக்களை வெளியிலிருந்து எல்லாம் வேலை கெடுத்து அதை என்ன தூர சுத்தி வந்து எல்லாம் கொண்டு வர்றதுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நல்ல நிர்வாகம். ஆனா வளத்தை இப்ப கொண்டு வந்து கடலுக்கு கொட்டினால் அதை கிண்டி எடுத்து சரிப்படுத்துறதுக்கு இப்ப அங்க காசு போக போக இப்ப இதுக்கு சம்பளம் யார் கொடுக்க போறார்? இவர். அந்த 30,000 பேர் 40,000 பேரை கொண்டு வந்து குவிக்கல. இப்ப நாமளும் என்ன, நாம வயல்ல வேலை செய்து கடல்ல வேலை செய்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இவ்வளவு பாடுபட்டு நாம உழைச்சு வாரதை விட அரசாங்கம் நமக்கு மாசம் சும்மா தருது ஒரு பெரும் தொகை, ஒரு நல்ல சம்பளம் பண்ணா நாமளே என்ன செய்வோம்? இங்க கஷ்டப்படுறத விட பேசாம இல்ல போய் வேலை செய்துட்டு வாழ்றத பாக்குறோம். இதைத்தான் குளோடியஸ் செய்தது. அங்க இருந்த நிலங்களோட வேலை செய்தவனுக்கு எல்லாம் உனக்கு கூட சம்பளம் தரம், முதல் இதை வந்து கட்டி செய்யறதுக்கு வான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இங்க சம்பளத்தான்னு சொல்லி பம்ப் பண்ண ஏற்கனவே இருக்கிற காசும் குறைஞ்சு வளம் பங்கீடு பிழைச்சு போச்சு. அன்னூர் அரசாங்கம் தொடக்கத்துக்கு வந்த கையோட நாங்கள் ஒருவரையும் எடுக்க மாட்டோம். அரசாங்கம் வேலை நிப்பாட்டிட்டோம், ஒரு வேலை இல்லைன்னா சொன்னவங்க. பிறகு 1000 பேருக்கு 2000 பேருக்கு 3000 பேருக்கு வேலை கொடுக்கறது தொடங்குறீங்க. இந்த சைடுல கவனிச்சு உண்மையில தங்கட அந்த நேரத்தில் வந்த பிரச்சனையை சடாரண நிப்பாட்டணும். பிறகு மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெறணுமே, அடுத்த ஓட் கிடைக்கும். அதனால வளங்களை இப்ப நீ இருக்கிற வளங்களை பங்கிடுறதுக்கு அந்த காசுல பங்கிடல, அதால எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை கையாளணும். அதான் ரணில் சொன்ன என்ன, உங்களுக்கு எல்லாம் காசு அந்த எங்களுக்கு பிரச்சனையா கிடக்குது, அரசு சேவையில் இருக்கிறவன் யாராவது விருப்பம் பண்ணா நீங்கள் ரிசைன் பண்ணி போட்டு போய் உழைக்கலாம். ஏன்னா அது சரியான மூலம். என்ன சொல்ற, நாங்கள் உனக்கு காசு தந்து எங்கட காசு இல்லையாப்பா, அப்ப நீ உழைக்க கூடாது, போய் அதுக்கான வளங்களை பார்க்க கூடாது. அதனால விசாவோட போ, வேலை செய், பிரச்சனை இல்லை. இவன் 5 வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு டைம் தாங்க, 5 வருஷத்துக்கு பிறகு வரைக்கும் நீங்கள் போகலாம், அதுக்கு பிறகு வேற போற பொருளாதாரம் எப்படி ஒரு வேலைக்கு நாங்கள் நிமிந்துடுவோம். அப்ப அவன் அரசாங்கத்தில் இருக்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டி ஆக்களை வேற வேலைகளுக்கு பிரைவேட்டுக்கு அனுப்புறான். ஆனா குளோடியஸ் செய்தது என்ன, அரசாங்கத்தில் காசு குறைஞ்சாலும் அந்த போர்ட்டுகளை கொஞ்சம் டெவலப் பண்ணி அங்கிருந்து வெளிநாடுகள்ல இருந்து வேறு இடங்கள்ல இருந்து வர்ற சரக்குகளை எடுத்தால் ரோம் நல்லா இருக்கும், ரோம் ஓகேயா இருக்கும். ஆனா மற்ற நாடுகளில் மற்ற இடங்களில் எப்படி இருக்கும்? பஞ்சத்துல செலவிரிச்சா. அப்ப இதுக்கும் கட்டுறதுக்கு ஆட்கள் எடுத்து பல கட்டுமான வேலைகள். அப்ப பேசிக்கா இதை நாங்கள் சொல்றது வள பங்கீடு. கடவுள் தந்த வளங்களை எப்படி பங்கீடு செய்யற, how you distribute it, எப்படி அதை எதுக்குல எந்த ப்ராஜெக்ட்ல போட்டு எப்படி அதை டெவலப் பண்ண போற, அதால வரக்கூடிய விளைவுகள் என்ன. இவர் இங்கால கால்குலேட் பண்ணி கோதுமைக்கும் இதுகளையும் கொண்டு வர்றதுக்கு ஆக்களை கூப்பிட்டு காசு கொடுத்து
கப்பல் துறைமுகம் எல்லாம் பெருசா எழுப்பினாரோ, கோதுமையும் பார்லியும் பயிர்றவன் எல்லாம் துறைமுகம் கட்டுறதுல வந்து நின்றுட்டான். இப்ப அங்கே ஐயா கோதுமையும் பார்லியும் பயிர்றது ஆட்டோமேட்டிக்கா அங்கால இறங்கிச்சு. அதே நேரம் வைன் இதுகளெல்லாம் சரியான தேவையான விஷயம். அது அரச பரம்பரை அல்லது செனட்டாக்கள் ரோம்ல இருந்த பெரிய பிரிவுகளுக்கு அது நிறைய தேவை. அதனால அவன் லேசில வர வேண்டும். அவனுக்கு இங்க வர்றவட அங்க நல்லா உழைக்கிறான். அதனால அவன் இங்க வரையில. அப்ப குளோடியஸனுடைய பஞ்சம் செல்வந்தராக்கள் செல்வந்தராய வாழ்ந்துக்கிறான். நாளாந்த முளைக்கிறவன் அல்லது நடுத்தரமும் கீழ் அதுக்கு கீழே இருக்கிறவனும் அடிப்படை நாளாந்த சாப்பாட்டுக்கே அவங்க விழுந்தடிச்சாங்க. அதுல என்ன நடந்து இருக்குது? பைபிள் என்ன காட்டுது? ஒரு டினாரியஸுக்கு எவ்வளவு விற்கிறீனம்? ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வாக்கோதுமை. நமக்கு இது பார்க்கல தெரியல இது என்ன. அது அந்த டெனாரியஸ் தான் அதுல அந்த சொல்லு. ஒரு டெனாரியஸ் என்றது ஒரு நாள் கூலி, ஒரு நாள் கூலி. அப்ப இதைத்தான் திராட்சை தோட்ட தூவமா இயேசு கிறிஸ்து சொல்ல, உனக்கு கூலி தருவன், நீ வந்து நியாயமா வேலை நியாயமா கூலி தருவன். அப்ப பிந்தி வந்தவனுக்கும் ஒரு டினாரியஸ் தான் கொடுத்தார். அப்ப என்ன, அது ஒரு நாள் கூலி. அதுல அவனும் அவன் குடும்பமும் அன்றைக்கு சாப்பாடுகள் அந்த நாளுக்குரியதுகளை மேனேஜ் பண்ணி ஏதோ ஒரு கொஞ்சம் மிச்சம் எடுக்கலாம். ஆனா இப்ப அந்த ஒரு நாள் கூலியில ஒரு படி கோதுமை, அது இங்கிலீஷ் குவார்டர், அதாவது கால் அளவுதான் அவனுக்கு கொடுபடுது ஒரு டினாரியஸுக்கு. ஆனா சிசரோ எழுதுற 1ஆம் நூற்றாண்டுல, சிசரோ வரலாற்றாசிரியர் ஒரு ரோமன் பிலோசபர், 12 படி வாட்கோதுமை வேண்ட, 12 படி கோதுமை வேண்டாம் ஒரு டினாரியஸுக்கு, 12 படி. அப்ப இப்ப என்ன நடந்திருக்குது கேட்டா பணவீக்கமாமா. இப்ப ஒரு டினாரியஸுக்கு ஒரு படி தான் வேண்டது, மிச்ச 11 படியும் இல்லை. அப்ப பணவீக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இப்ப பணம் என்னண்டு வீங்கி என்னண்டு சாமன் குறைஞ்சது யாரால? என்ன மழை இல்லாதாலேயோ அல்லது வறட்சியாலேயோ என்னத்தால? போர்ட் மெட்டல் பல வளங்களை கவனமா சரியாக யோசிச்சு பங்கிடையில. ஆனா இவ்வளவுக்கு ஒரு நிர்வாகத்தரம் சரியான கூடனே ஆண்டவர் காட்டினார். நீங்கள் சரியான நிர்வாகத்திறன் இருக்கிற நல்ல படிச்ச பெரும் புள்ளி என்று சொல்லி அரசாங்கத்தில் ஒன்று வச்சாலும் உங்களை நியாயம் தீர்க்கிறது நான் அவன் மூளையை பயன்படுத்துவேன். அவன் மூளையை வச்சு அதை பொய்த்து போக பண்ணி நான் உங்களை நியாயம் தீர்க்க வல்லவராயிருக்கும். இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த விஷயம். அதனால அரசாங்கத்துல நல்லா படிச்சையாள் இருந்தா நாடு நல்லா வந்துடும், நல்லா திட்டமிட்டு வைப்பான் ஐயா சரியான இதுகள் என்று யாராவது மனுஷனை நம்ப வலிக்கிட்ட கேட்டது அவன் செய்யறத வச்சே உங்களை நான் பஞ்சமாக்கு. அதான் இங்க காட்டுங்க. அவரால படிச்சவனை வச்சும் அவன் ஞானத்தையே பைத்தியமாக்குறது முடியும் கத்துறாரு. ஒரு டிசிஷன் ஃபுல்லா இத கட்டி காக்குறதுக்காக உண்மையில அவன் போட்கட்டினதும் சும்மா இல்ல. அந்த கோதுமைகள் அதுகளை தூரடங்கள்ல இருந்து கொண்டு வந்து இறக்குறதுக்கு வேற வேற நாடுகள்ல கொடுக்கிற காசை விட நேர கொண்டு வந்து இறக்கிவிட்டு எங்களுக்கு விஷயம் முடிஞ்சது. ஆனா அதை டெவலப் பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட காலமும் காசும் நாட்டில பொருளாதார வீக்கத்தை ஏற்படுத்திச்சது. அதாவது பணத்தினுடைய பெறுமதி குறைஞ்சிச்சது. உண்மையில ஒரு இந்த பஞ்சத்திலேயே ஒரு டினாரியஸுக்கு நம்ம சொல்லுவோமே 1 கிலோ ஒரு கால் ஒரு பேணி அரிசி ஒரு நாள் சம்பளம், 3 பேணி அந்த பார்லி வாட்கோதுமை 3 பேணி ஒரு நாள் சம்பளம். ஆனா நார்மலாக 12 பேணி ஒரு நாள் சம்பளம். அதனுடைய 3 மடங்கு, இதுல 3 மடங்கா பெருக்கிறா கூட 36 பேணி ஒரு நாள் சம்பளம். அந்த கால் பேணி அரிசி சிசரோ எழுதுறார், அது ஒரு ஆள் சாப்பிட்டு தான் 10. அப்ப உழைக்கிறவன் ஒரு நாள் அவ்வளவு உழைச்சும் கடைசியில தான் மட்டும் தான் சாப்பிடலாம், தன்னை மனுஷி உள்ளூரம் சாப்பிடல. அதை விட கொஞ்சம்
அந்த சீப்பானதுக்கு இறங்கி வேண்டி சாப்பிடுறா அது 3 வேணி வாழ்ந்தலாம். ஆனா அது கூட உண்மையான நிலை இல்லை. இப்ப நமக்கு 3 மடங்கு விலை கூடுற மாதிரி எல்லாம் இன்னும் குறையல அன்னூறு அரசு வந்த உடனே எங்க குறைஞ்சது? ஒன்னும் குறையல. இன்னும் எங்க 1200 ரூபா தான். இன்னும் எல்லாம் 3 மடங்கு விலையில இருக்கு. இங்க ஒரு மந்த ஒன்னும் கிளிக்க இல்ல. பேசிக்க கத்தர் கிளிக்க விட இல்லை. அதான் இருக்கிற பிரச்சனை. ஆமா, இப்ப தொடக்கத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான எல்லாத்தையும் இப்ப கத்தர் தித்வாவை அனுப்பினார். இப்ப அடுத்த கஜானா காலியாக தொடங்கும். அடுத்தது பிரச்சனை எழும்பும். ஆளுநர் கத்தர் கத்தற்ற சபைய கத்தற்ற மக்களோட பிரச்சனைப்பட்டு அதோட துன்புறுத்தினா கத்தர் இப்படித்தான் தீர்க்கிறார்கள். ஆனா சபையும் அதுக்களால இருக்குது. சபை அதுக்களால போகுது. ஆனா எந்த பஞ்சம் என்றாலும் கத்தர் ஒருவரையும் கத்தற்ற மக்களை சாக விடையில்லை. அதான் இதுல இருக்கிற முக்கியமான பிரின்சிபல். இவ்வளவு பஞ்சம், கொடிய பஞ்சம் இருந்தாலும் சேர்ச்சுக்கு ஆண்டவர் ஏற்கனவே அறிவித்தா பஞ்சம் வரப்போகுது. இது தீர்க்க தரிசனம். இன்னும் பஞ்சமே இல்லையா? எல்லாம் நினைச்சிருப்பாங்க அந்த மனுஷன் இப்படி கட்டுறான், இப்படி ஐயோ உங்களோட பேரரசு இப்படி வருது, எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு மக்களுக்கு நிவாரணம் வந்து கொண்டிருக்குது எல்லாம் ஆகோன்னு ஓடினார். ஆனா அகவங்க பஞ்சம் பெறப்போகுது வேற. கடைசியில பார்த்தா பஞ்சம் நெச்ச பாக்கியல கொடிய பஞ்சம். ஆனா சபை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யறதனூடாக அந்த பஞ்சத்திலையும் காக்கப்பட்டது. அதனால தங்களோட வறுமைக்கு மிஞ்சியும் அவர்கள் தான தர்மம் செய்திச்சு. அப்ப அதான் நாங்கள் சொல்றோம், அவங்க ஒரு நேர சாப்பாடு வாழ்ந்து மிச்ச தாங்கள் ஒரு 2 நேரத்தையாவது கொடுப்போம். அல்லது 2 நேரம் தான் தாங்கள் சாப்பிட்றதா இருந்தா ஒரு நேரத்தையாவது சேரிச்சு அனுப்பி விடுவோம். இதான் சபை செய்தது. அதுல சபையும் இந்த பஞ்சத்துக்குள்ள அகப்படுதுதான். ஆனா கர்த்தர் சபையை காக்கிறதுக்கு அவர் பஞ்ச காலத்திலே போஷிக்கிறதுக்கு அவர் உண்மையா இருக்கிறார். ஆனா பேரரசுகள் அதோட கவலும் இருந்த அவர்களுடைய திட்டங்கள் அப்படியே கவலும். அதுல குளோடியஸ் இதுதாலேயே குளோடியஸையும் போட்டு தள்ளணும்னு கிணறு விரும்பினாங்க. அவன் மக்களுக்கு நன்மை செய்யற சொல்லி இப்ப இந்த சஜித் மத்தியாக்களும் கத்துறாங்களே இல்ல, இந்த இப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு, இந்த இது பேர் இப்படி வேற ஹர்ஷியா இருந்தா போல பொருளாதார நிபுணர் அவர் இது அவன் மேல ஒரு இக்கனாமிஸ்ட். அப்ப இப்படி பல விஷயங்கள் நான் வாங்கிட்டு அந்த இவங்க ஓப்பனா சொல்றாங்களே இல்ல ஐஎம்எஃப் என்ன சொன்னது சொல்றாங்களே இல்ல. ஐஎம்எஃப் ஒரு தேவையில்லாத வேலையில தரவிட்டு இருக்கிற யாக்கள். ஐஎம்எஃப் கடவுள் எல்லா நாட்டுக்கும் ஒரு பொதுவான ஒரு வங்கி ஒன்றை உருவாக்கி அவர்கள்ட்ட இருந்து கடன் வேண்டி வைக்கிற பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிளுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு நாட்டை ஆள்றதுக்கு அவர் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கவே இல்லை. நாட்டை ஆள்றதுக்கு அரசாங்கம் சந்தையில கை வைக்க தேவையில்லை. பைபிள் நாம என்னதை பார்க்கிறோம்? இந்த கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரியான நிறைய பயன்படுத்துறவனோ கர்த்தருக்கு பிரியம். அவனது நிறுவைகள் அளவைகளோட சமம். இப்ப நம்ம யாக்கள் என்ன செய்யறதுன்னா தராசுக்கு சீல் வைக்கிறது, முத்திரையிடுறது, படிகளை எல்லாத்தையுமே ஆற்ற வேறியது நிறுவைகள் அளவைகள் திணைக்கலாம். யோ உண்மை யாரையா அரசாங்கத்தில் இப்படி ஒரு திணைக்களத்தை ஏற்படுத்தி பிசினஸ்ல வந்து தராசுக்கெல்லாம் முத்திரை பண்ணி ஒழுங்கா நேர்மையா அவன் செய்கிறான் பேரண்டு வைக்கிறது உண்ட வேலையோ? பைபிள் அது யாருக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்குது? மக்களுக்கு. தாவீதும் சாலமோனும் அவனும் வந்து டேய் நீ கள்ள வேலை செய்வதோட நாங்களும் உங்களை பார்க்கவும் நாங்கள் மொனிச்சவனும் மட்டும் வந்துறாங்க இல்ல. பேசிக்கா கர்த்தருக்கு பயப்பட்டு ஒழுங்கா நேர்மையா பிசினஸ் செய். அதான் வேதம் சொல்லுது. கர்த்தரை விட்டாங்கள், கர்த்தருக்கு போல தங்களை கண்ட்ரோல் பண்ணத்தக்க ஒரு ஆள் தேவை. இப்ப அரசன்கிட்ட போனாங்க. அரசு எல்லா இடத்திலையும் கை வச்சிச்சு. அந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கர்த்தருக்கும் அந்த சபைக்கும் என்ற எழும்பினா கர்த்தர் பழி தீர்ப்பார். அவருடைய சிஸ்டத்தை வச்சு, அவர்களுடைய சிஸ்டத்தை வச்சு பழி தீர்க்கிறார். அதான் நீங்க காட்டிக்கொண்டு நடந்தது. அதனால இந்த விஷயத்துல நமக்கு அப்ப என்ன தெரியணும்? அப்ப பிபிளிக்கல் எக்கனாமிக்ஸ் என்றா என்ன? வேதபூர்வமான பொருளியல் என்றா அப்ப என்ன? நமக்கு நாம பிபிளிக்கல் பாலிடிக்ஸ் படிக்கல. நாம மார்க்சிச பொருளாதாரமும்
அதாவது சமவுடம பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், இப்படிதான் படிச்சு அதே பஞ்ச அதுல ஏன் அப்படி வரணும், ஏனையா நீ தலையிடுற, பைபிள்ல யார் தலையிட்டவங்க நமக்கு வர்றதும் சொல்லி இந்த படிப்புக்கிறதும் இல்லை. கர்த்தர் தான் வெளிப்படுத்தி இருக்கிற சந்தை அமைப்புகளோட வாழ்ந்தா அவற்ற ஆசீர்வாதம் தங்கும். இல்லையோ மனுஷன் ஞானத்தாலே அவன் தந்திரத்தை அவர் பிடிக்கிறார். பேசிக்கா அல்லது இந்த நிவாரணங்கள் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம், நாங்கள் அரசாங்கத்தை வேற நிவாரணம் கொடுக்கிறது இல்ல. கர்த்தர் அடிச்சு சாக்கொள்றாருன்னா ஜனம் எங்க விரும்பணும்? கர்த்தர் நீ நிவாரணத்துக்கு வந்து ஓட்டி ஓட்டியோ அடுத்தது ஜனம் என்ன செய்யும்? உன்னைத்தான் பார்க்கணும், உன்னைத்தான் பார்க்கும். அரசு எனக்கு செய்யல, அரசு செய்யும், அரசு செய்யும். இந்த அடுத்த கிழமையில இருந்து பல்கலைக்கழக எல்லா இதுவும் ஸ்ட்ரைக். ஏண்டா தங்களோட சம்பளம் இந்த 2 மணி வரைக்கும் ஸ்கூல் என்று சொன்ன உடனே அடுத்தது அங்கே அவர் தொடங்கிட்டார், இனி டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக். அப்ப இப்ப ஜோசி பாருங்க, இப்ப கர்த்தருக்கு பயந்து நடந்து ஒரு நாடா இருந்தா எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக எது நீதியும் சபையும் என்று தான் செய்யணும். அரசாங்கம் அதைத்தான் உறுதிப்படுத்தணும். கர்த்தரை பாருங்கடாப்பான், கர்த்தரை பாருங்கடாப்பான். ஏன் என்ன பார்க்கிறீங்க? நாங்கள் என்ன செய்யலும்? அப்ப இந்த மாதிரியான ஒரு பேசிக்கா என்ன நடக்குது? அரசாங்கம் கடவுளுடைய வேலையை தான் எடுத்து செய்து கொண்டு இருக்குது. மெசியாக்கு பொறுக்கும் அதெல்லாம் அவர்களுடைய ஆட்டத்துக்கு ஆட விட்டு கடைசியில் ஆண்டவர் அவர்களை அப்படியே நாசமாக்குறத அவர் செய்கிறார். குளோடியஸ் ஒரு திறமான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாறுல நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அவனுக்கு கொடுத்த அட்வைசர்ஸ் ரோமன் சிட்டி, ரோமாபுரியில இருந்த மிக திறமையான பொருளியல் வல்லுநர்கள். ஆனா ரோமாபுரிய பஞ்சத்தால தலைவிரிச்சு அடிச்சு. அதனால இந்த கல்வியாளர்கள், இந்த நிர்வாக திறமை கொண்ட புலமையாளர்கள், இவர்களினூடாக படிப்புகளினூடாக கர்த்தருக்கு சவால் விடையிலாத ஒரு அவர்களுடைய படிப்புகளையே கர்த்தர் பைத்தியமாக்கிட்டு தூக்கி போட்டுட்டு போவார். நமக்கு தேவையானதுல கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு அவன் பயப்படுறானோ அவன் கர்த்தரால எப்பயுமே பாதுகாப்படும். அந்த நாடு கர்த்தரால பாதுகாக்கப்படும். கர்த்தட்ட மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குளோடியஸ் சீசருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஜூதர்களை ரோமாபுரியை விட்டு வெளியேற்றினது. ஜூதர்களை ரோமாபுரியை விட்டு வெளியேற்றினார். ஆக்கிலாம் பிரிசில்லாவையும் பவுல் சந்திக்கல. அதுக்கு வேதம் என்ன சொல்லுது? காரணம் கொடுக்குது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஹிஸ்டரி புக் படிக்க தெரியணுமா? அப்போஸ்தலர் ஹிஸ்டரி வாசியா. டேய் யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியுராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனை அவர் மனைவியாகி பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனார். அப்ப கொருந்து பட்டணத்துல இப்ப ஆக்கிலாம் பிரிசில்லாலும், ஏன் ஆக்கிலாம் பிரிசில்லாலும் இத்தாலியை விட்டு வெளியில வந்தவங்க ரோமை விட்டு? என்ன குளோடியஸ் சீசர் சொன்னான், யூதர் எல்லாரும் ரோமை விட்டு வெளியில போகணும். இது சொன்னது கிறிஸ்தவ விட்டு வெளியில போக சொல்லல. அவன் யூதனா ஜூஷா யார் இருக்கிறீங்களோ எல்லாரும் வெளியில போங்க இந்த இடத்தை விட்டு. ஏனென்றா இந்த ஜூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பி நெடுக பிரச்சனை, கலகம். அதனால இவங்கள பெரிய குழப்பமா கிடக்கிறா இந்த ஜூத கிறிஸ்தவ அடிவாள். 2 பேரும் ஜூதர் தான். ஆனா இவங்க சமய பிரச்சனையால அப்பப்ப கலகங்களும் இதுகளும். அதனால அவன் கடலோட ஜூதனுடன் இனிமேல் இந்த தலைநகரத்தில் இருக்கிற எல்லாம் படிக்கிறோம். நீ கிறிஸ்தவனாயிரு, நீ எவனாயிரு, மதமாயிரு, ஜூதனா கெட் அவுட் ஃப்ரம் இட்டாலி, கெட் அவுட் ஃப்ரம் ரோம். ரோம்ல இருந்து வெளியில போயிரு. இட்டாலி ரோம், இட்டாலி தான். சரி, சோ அப்ப இதுல நாம நினைக்க கூடாது அவன் வந்து கிறிஸ்தவருக்கு எதிராக செய்தவன் என்று. உண்மையில யூதர்களை அந்த போலி சமயத்தை அவன் கடவுளுக்கு கை வைக்கிற.
நீ அரச சேவையில அரச மெட்ரோபாலிட்டன் இடத்துல இருந்து கொண்டு குளிர்காலம் எல்லாம் படிக்கணுங்க. சபை மதிப்பெல்லாம் போகுது. ஆனா சபையை தாங்கிறது கேட்கிற பல பேரை வச்சிருப்பார். ஆனா நீ ஓடி போய் வேற நாட்டுல இருக்கிறதோ அதை தப்பேலாம். ஏன்னா அது உண்ட நாடு இல்ல ஜூதர்கள். யோசி பாருங்க, ஜூதர்லாரும் ரோமாபுரியை விட்டு வெளிக்கிடணும் என்றது கிளாடியஸ் சீசருடைய கட்டளை. ஏனென்றா கிறிஸ்டியன்ஸுக்கும் அந்த ஜூத சமயத்தாக்களுக்கு நேர இந்த கிறிஸ்தவர்கள் பிரச்சனை இல்ல. கிறிஸ்தவர்கள் சும்மா இருந்தாலும் இவங்கெல்லாம் அடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இவங்க கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தாங்க. அதனால அப்படிப்பட்ட விஷயம். அதனால அவன் அந்த ரோம்ல ஒரு சமாதானத்தை அவன் பேணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருந்தான். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர். நாட்டுல கராம ஆளா போறது வெளியில வச்சிடறாங்க எல்லாரும். எம்ஜிஆர் எல்லாம் வெளியில போக சொல்லு. ரோம்ல ஒரு இருக்க தேவையில்லை. அவன் யாரு தேவையில்லாம விருப்பமா ரோமை விட்டு வெளியில எங்கேயும் போயிருக்க சொல்ல அவங்கள. ஏன்னா அவனுக்கு தேவை ரோம் அது சமாதானமா இருக்கும். ரோம்ல தண்ட ஆட்சி நிர்வாகத்துல பிரச்சனை இருக்க உடனோட சொல்யூஷன் கொடுத்தான். ஆனா அந்த அளவுக்கு நல்ல கட்டிக்கார அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனா கேட்கிற அந்த கட்டித்தரத்தையே பைத்தியமாக்குறதான் அவற்ற ஸ்டைல். என்ற அரசையும் அவர் இதோட அவர் திட்டமிட்டு அளிக்கிறார். உண்மையில இதுல நாம வாசிக்கல படிக்கலாம் தெரியுது. இத சபை கேட்கல. ஓஹோ அப்ப கெத்தர்தான் இது அழிக்கிறார். கெத்தர்தான் இப்படி பஞ்சத்தை வர விட்டாலையோ. நாங்கள் செத்தாலும் கெத்தருக்காக தானே சாக போறோம். எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா எங்களை கை வச்சியாக்களை கெத்தர் இப்படித்தான் தண்டிக்கிறார். அதனால அவர்களுடைய படிப்புகளையும் பைத்தியமாக்குறார். அவருடைய ஆட்சியாளர்களையும் தூக்கி எறிகிறார். சோ இந்த மாதிரி தான் இந்த விஷயம் இதுல நடந்தது. அதனால அந்த திராட்சரசத்தை மிதையும் சேதப்படுத்தாத என்றதுல அவன் சேதப்படுத்தவே இல்லை. அவன் அதுல கை வைக்க இல்லை. அவன் அதுல கை வைக்கவே இல்லை. இப்ப நம்முடைய இது பெட்ரோல்கள் இல்லைன்னா நாம என்ன செய்ய நாம டிராவல் போய் வர்றதுக்கு அட்லீஸ்ட் நாம ஒரு சைக்கிள் வேணும். அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? நம்ம சாதாரணமா வித்த 40,000 30,000 சைக்கிளை நாம 60,000 70,000 கொடுத்து வேண்டும். நாம அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட மாசத்துல சைக்கிள் கடைக்காரங்களும் கொள்ள லாபம். அரசு என்ன செய்திருக்கணும்? அப்ப இதுல பிரச்சனை வந்தா அடுத்தது சனம் அடுத்த வெஹிக்கிள் இதுல இறங்கும். அப்ப அவனுக்கு செக் வச்சிருக்கணும் சைக்கிள் காரங்களுக்கு. அதுல நீ உண்மையான ஒரு சரியான பொலிட்டிஷியனா ஜனத்தினுடைய சமாதானம் குழப்பக்கூடாதுன்னா நீ என்ன செய்திருக்கணும்? ஜனத்துக்கு சும்மா ஆசை கொடுக்கல, அவனை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். அந்த மொக்கு வேலை செய்ய அதனால அவன் அந்த ஞானம் வேலை செய்யற மொக்குவா நடந்த. அதனால அங்கால அவன் அரசாங்கம் சில இந்த இது கியூஆர் சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வந்தது. சில நல்ல விஷயங்கள் இவங்க பதுக்கி கொண்டு வைக்கிறது. அப்ப அப்படியான இதுகள் அது இதை மட்டும் தான் கன்சன்ட்ரேட் பண்ணினா பெட்ரோல் பெட்ரோல் பெட்ரோல். இது இல்லாட்டி அடுத்தது என்னென்ன வழி எல்லாம் இருக்கு, அதுகளால எப்படி சனத்துடைய காசு வெளியில போகும் என்று ஒன்றும் யோசிக்கல. அதே மாதிரி தான் கிளாடியஸும் செய்தது. அவர் ஞானிகளை பைத்தியமாக்குறார். பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் என்று அதுக்கு கோதுமையும் இதுக்கெல்லாம் சரியாக நாம் உயர்த்தணும், சனத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று கடைசியில கோதுமை செய்கிறவனை எல்லாம் இங்க கொண்டு வந்து கடைசியில் அவனுக்கு கூட சம்பளம் கொடுத்து அப்படிப்பட்ட விஷயங்களை கையாளைக்கல. இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எந்த மாவட்டத்திலையும் குடியேறலாம். நேற்றைக்கு பேப்பர் அறிவித்தல் விட்டு இருக்கு. அவர் வந்து குடியேற அவரோட சொந்த காசு இல்லையா வந்து குடியேற போறோம். யாரு காசு கொடுக்கறது, யாரு நிலத்தை கொடுக்கறது, என்ன நடக்க போகுது? அப்ப அரசு அப்ப சனம் அரசு தான் கடவுள். ஐயோ இந்த அரசாங்கம், இந்த அரசு உங்களுக்கு எவ்வளவு ஐயோ. அப்ப யோசிப்பாருங்க. வீட்டு திட்டம், இலவச வீட்டு திட்டம், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு திட்டம். பிரேமதாசன் தொடங்குற அவற்ற காசுலையா வீட்டு திட்டம் கட்டினவர். எல்லாரும் சேர்ந்து கட்டி போட்டு சனத்திர காசுலையும் வேண்டி வேண்டி கடன். ஆனா அதுக்குள்ள தாங்களா பெரிய அப்படியே தாராளவாதிகள் மாதிரி காட்டினது. கடைசியில புதுக்கண்ட எல்லாத்தையும் முடைச்சாங்க. கடைசியில வீடோட இருந்தாலும் வீடை விற்க வேண்டிய அளவுக்கு போகுது. இல்ல கரையர் வீடுகளை விற்று போட்டு தான் வெளிநாட்டுக்கு ஓட்டினவங்க. ஏண்டா இவங்க வீடு கட்டி கொடுத்ததால கத்தர் அழிக்க நினைச்சா தன்னை தொடுறையாக்கல, தன் சபையை தொடுறையாக்கல. அவங்க நினைச்சு பார்க்கல விதத்துல ஒரு பிரச்சனையுமே வராதன்ற ரீதியில இருக்கிறதுல கூட கத்தர் செய்ய விட்டு பிரச்சனை உருவாக்கி கொடுத்து போவேன். அதனால அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர்.
மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிற இல்லையா அவர் எங்கட நினைவும் அவற்றின் நினைவும் வானத்துக்கு பூமிக்கு அவ்வளவு உயரம். அதனால எங்கட சிவங்கள் அவர்கிட்ட சமர்ப்பிப்போம். அவர் தந்த ஞானத்துல எப்படி பழி வாங்கணுமோ பழி வாங்குவார். ஆமே, அதான் அந்த கத்தராமே தொடர்ந்தும் தந்த சபைக்காக அவருடைய ஆளுகையும் கிருபைகளை கட்டளிடுவாராக. ஆமே.